வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் இதை பற்றி போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது எப்படி அவங்களோட பாஸ்போர்ட்டை ரினிவல் பண்ணுறது. இந்தியன் பாஸ்போர்ட்டு எக்ஸ்பிரி ஆகும்போது நான் இப்போ அமெரிக்காவில் இருக்கேன், இது எப்படி ரினிவல் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. ஓசிஐ சம்மந்தமாகவும் கேட்டிருந்தாங்க. என் குழந்தைங்க வந்து யூஎஸ் சிட்டிசனாக இருக்காங்க, அவங்களுக்கு ஓசிஐ கார்டு வாங்கணும், ரினிவல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பண்ணுறது, பாஸ்போர்ட்டு ரினிவல் பண்ணுறோம், அப்போ ஓசிஐயில் எப்படி அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து கேள்விகளும் கேட்டிருந்தாங்க. மிக முக்கியமான ஒரு விஷயம், சம்மர் ஹாலிடேஸ் வரப்போது நிறைய பேர் வந்து ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. நிறைய முக்கியமான ஒரு விஷயம், ட்ரிப் பிளான் பண்ணும்போது ஒரு ஸ்டாப் எடுத்துக்கிறாங்க. மிடில் ஈஸ்ட்லேயோ இல்லை யூரோப் கண்ட்ரிலையோ ஒரு ஸ்டாப் எடுத்து சுற்றி பார்க்குறாங்க. அப்போ இ விசாங்கிற ஒரு விஷயம் வருது, அது எப்படி வந்து சுலபமாக பெறுறது, அதில் வழிமுறைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இன்றைக்கி வீடியோ இருக்க போது. இது எல்லாமே இத்துறையில் வல்லுநர்கள் கொண்டு பேச போகிறோம். நம்மளோட இன்றைக்கி ஜாயின் பண்ண போகிறது சிட்டி ஏர் டிராவல்ஸோட நிறுவனர் பிரகாஷ் அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான நபர் தான், தமிழ்லே சிறந்த விளக்கம் வந்து தருவார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ, மீண்டும் ஒரு அருமையான ஒரு வீடியோவில் வந்து எங்களுக்காக உங்கள் நேரம் ஒதுக்குனது ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு தெரியும் இது வந்து ரொம்ப பிஸியான ஒரு டைம், சம்மருக்காக வந்து இந்த நேரத்தில் தான் நிறைய பேர் வந்து உங்களுக்கு புக் பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. ஸோ இந்த நேரத்தில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி உங்களோட டயத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரேம். இன்றைக்கி வந்து நிறைய பேர் கேட்ட கேள்வி தான் இது. அதாவது வந்து நம்ம இங்கே யூஎஸ்ஏல இருக்கோம். ஸோ ரொம்ப பேசிக் கொஸ்டின், இப்போ பாஸ்போர்ட்டு எக்ஸ்பீரி ஆகுது, இந்தியன் பாஸ்போர்ட். ஸோ இங்கே இருக்கும்போது எப்படி ரினிவல் பண்ணுறது, இந்த கேள்வி அடிக்கடி வந்துட்டுருக்கு. இது போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் சொல்லிடுவோம். இந்தியாவுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6 மாதம் இங்கே திருப்பி வர்றதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு 6 மாதம் வேலிடிட்டி வேணும் பாஸ்போர்ட்டுக்கு. பாஸ்போர்ட் 2 ஆப்ஷனில் நீங்கள் ரினியூ பண்ணலாம். இங்கே இந்தியன் எம்பசிக்கு வந்து உங்களோட நியரஸ்ட் ஜூரிடிகேஷனில் இருக்கிற எம்பசிக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி பாஸ்போர்ட் வாங்கிடலாம். தட்கல்னா 7 டேஸில் வரும், ரெகுலர் ப்ராசஸ்னால் 21 நாள் ஆகும். ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். நீங்களும் அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு பக்கத்தில் யாராவது ஏஜென்சி இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் ட்ரை பண்ணலாம். அப்படி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா நீங்கள் சிட்டிஆர் டீமையும் ரீச் பண்ணலாம். நாங்களும் வந்து பாஸ்போர்ட் ரினியூவல், இ விசா அண்ட் தென் ஓசிஐ வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ இப்போ வந்து பாஸ்போர்ட் ரினியூவல் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 7 நாள் 14 நாள். இப்போ நான் எப்போ அனுப்புகிறேனோ அதுலேருந்து 7 நாளுக்குள் 7 ஒர்க்கிங் டேஸில். ஸோ சாட்டர்டே சண்டே சேர்க்காமல், ஸோ அதை வச்சு தான் நான் கால்குலேட் பண்ணும். ஸோ ஒரு 10 நாள் வச்சுக்கணும். தக்கலில் போட்டால் எனக்கு வந்து 10 நாள் நான் சப்மிட் பண்ணதுலேருந்து ஒரு 10 டேஸ் ஃபுல்லாக எனக்கு வரும் அப்படின்னு. ஆமாம், டிக்கெட்டை எடுத்துட்டாங்க அப்படின்னு வச்சுட்டு அப்போ பாஸ்போர்ட் வந்து 3 மாதம் தான் டைம் இருக்குது அப்படின்னா இந்தியாவுக்கு போகிறதுக்கு நம்ம பாஸ்போர்ட் வந்து ஷார்ட் வேலிடிட்டி இருந்தாலும் போய் பண்ணிக்கலாம், இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணலாம். இந்தியாவில் போய் நீங்கள் ரினியூ பண்ணிக்கலாம் வேணும்னா தட்கலில் போட்டு. ஸோ இங்கேருந்து போகிற உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி ஆக போகுது, நம்ம ஆனால் இந்தியா போயிடுவோம்னா அங்கே போய் ரினியூவல் பண்ணுற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இல்லைனா இங்கே தக்கல்லே 10 டேஸும் பண்ணிக்கலாம். இது ஒரு நார்மல் டாக்குமெண்ட் தானே, இதுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் சொல்கிறேன். ஒரு பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட் நார்மல் டாக்குமெண்ட். இதில் ஏதாவது நோட்ரி வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? ஆமாம், இப்போ வந்து இப்போ பாஸ்போர்ட் ரினியூவலுக்கு வந்து 2 விஷயங்கள் இருக்குது. மெயின் வந்து நம்மளோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் நம்ம கையில் இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம ப்ரூஃப் கேட்பாங்க, நம்மளோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப், யூட்டிலிட்டி பில் ஏதோ தேவைப்படும், இல்லைனா டிரைவர்ஸ் லைசன்ஸ் ஒரு காப்பி வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா நம்ம H1Bயில் இருந்தாங்கன்னா H1B டாக்குமெண்டேஷன் வச்சு அனுப்பணும், இல்லை க்ரீன் கார்டுனா க்ரீன் கார்டு டாக்குமெண்ட் வச்சு அனுப்பணும். இது வந்து வேலிடாக இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து கட்டாயம் வச்சு தான் அனுப்பணும். இது எல்லாமே நோட்டரைஸ் பண்ணியிருக்கணும். 4 டாக்குமெண்ட் நோட்டரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நோட்டரைஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பாஸ்போர்ட் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணி சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் டாக்குமெண்ட்டை வந்து குரியர் பண்ணிடலாம். ஸோ இப்போ உங்கள் மூலியமாக போகிறதுனா இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட அனுப்புனா நீங்கள் ஃபைல் பண்ணுவீங்களா, அது எப்படி சொன்னீங்க? இப்போ எங்கிட்ட வந்து அனுப்ப சொல்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒன்றே மட்டும் ஹேண்டில் பண்ண மாட்டோம். அவங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எதையுமே நம்ம கையில் வச்சுருக்க மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்கள்ட்ட இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கி என்னென்ன டாக்குமெண்ட் அனுப்பணும், என்னென்ன நோட்டரைஸ் பண்ணணும், எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இமெயில் பண்ணிவிடுவோம். அதை அவங்க பிரிண்ட் அவுட் எடுத்து நோட்டரைஸ் பண்ணி சைன் பண்ணி குரியர் பண்ணிடலாம். இது வந்து பாஸ்போர்ட் மட்டும் தான் பண்ணுறீங்களா, இல்லைனா ஓசிஐ சர்வீஸும் இருக்கா? ஓசிஐ வந்து பண்ணி கொடுக்குறோம், நியூ ஓசிஐ அப்ளிகேஷன் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் தென் ஓசிஐ மிசல்னியஸ் ஆப்ஷன் அப்படின்னா இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்திருப்பாங்க, 5 வயசில் பிறந்தோடனே ஓசிஐ வாங்கியிருப்பாங்க. இப்போ 20 வயசு தாண்டின உடனே அவங்க என்ன பண்ணணும்னா புது ஓசிஐ ரினியூ பண்ணணும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து சேம் ஓசிஐ டாக்குமெண்டேஷன் ப்ராசஸே தான். எல்லாமே திருப்பி அப்ளை பண்ணி அதுக்கு ஃபீ பே பண்ணி அந்த ஓசிஐ பழைய ஓசிஐ சென்ட் பண்ணதுக்கப்புறம் புது ஓசிஐ அவங்க வந்து ஒரு 3 வீக்ஸ்க்குள்ளே திருப்பி அனுப்புவாங்க. ஓ சூப்பர். ஸோ எனக்கு இதில் ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ வந்து 20 வயசு ஃபஸ்ட்டு நான் ஓசி எடுக்கிறேன், பிறந்தவொடனே குழந்தைக்கு எடுத்துறேன். ஸோ 20 வயசுக்கு அப்புறம் வந்து ரினியூவல் மாதிரி போகிறேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம இங்கே கொடுக்குற யூஎஸ்ஏ பாஸ்போர்ட் வந்து 5 வருஷத்தில் வந்து எக்ஸ்பிரி ஆகிடும், நம்ம திரும்ப ரினியூவல் பண்ணணும் இல்லையா? அப்படி புது யூஎஸ்ஏ பாஸ்போர்ட் வரும்போது அதை ஓசிஐயில் அப்டேட் பண்ணணும்ல, அது ஆன்லைனில் பண்ணிடலாமா? ஆமாம், ஓசிஐ மிசல்னியஸ்ன்னு இருக்குது.
அது வந்து ஃப்ரீ சர்வீஸ். இந்தியன் எம்பசியில் VFSல போய் நீங்கள் அப்படியே டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிக்கலாம். குழந்தையோட நியூ ஃபோட்டோ, தம்பு இம்ப்ரெஷன் இல்லைன்னா சிக்னேச்சர் போட தெரிஞ்சுன்னா சிக்னேச்சர், அண்ட் தென் உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு அந்த அப்லோட் பண்ணிடலாம். நியூ பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், நியூ பாஸ்போர்ட் காப்பியை அனுப்பிட்டாங்கன்னா அவங்க ஒரு இமெயில் தருவாங்க ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணி. அந்த ஸ்டேட்டஸ் காப்பியை வச்சுட்டு நீங்கள் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணச்சுல அங்கே வந்து கேட்பாங்க நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்களா ஸ்டேட்டஸை அப்படின்னா, அந்த இமெயில் நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு அவங்க ஓகே அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துக்குவாங்க. அது நிறைய டைம் ரிஜெக்ஷனும் ஆகும். அந்த ரிஜெக்ஷன் இமெயிலை கரெக்டாக பார்த்து நம்ம அப்லோட் பண்ணணும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே. இது வந்து உடனே நடந்துருமா, இது இல்லை டைம் எடுக்குமா? இதுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து 1 day ஆகும். அப்புறம் அப்ரூவல் எல்லாமே வர்றதுக்கு 3 weeks ஆகிடும். இமெயிலில் வந்து அப்ரூவல் வந்துடும், சப்மிட்டட்னு ஒன்று வரும், அப்புறம் அப்ரூவ்டுன்னு வரும். இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து நம்ம இங்கே பாஸ்போர்ட் ரினியூவல் பண்ணும்போது OCAல ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எதுவுமே அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இன்ஸ்டெட் வந்து அவங்க ஆன்லைன்லேயே வச்சுருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் இந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க. ட்ரம்ப் கவர்மெண்ட்டோட ட்ராவல் பேன் 2.0 ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கன்னா. அதோட டிராஃப்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த ட்ராவல் பேனோட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் நெக்ஸ்ட் வீக் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து ட்ராவல் பேன் பல கண்ட்ரி மேலே வரப்போகுதுங்கிறது நிதர்சன உண்மை. அதை 3 கேட்டகரிஸாக பிரிச்சிருக்காங்க. ரெட் கேட்டகரிஸ் 11 கண்ட்ரி மேலே போட போகிறாங்க. அங்கேருந்து மக்கள் வந்து உள்ளே வர முடியாது அப்படின்னு. ஆப்கானிஸ்தான், பூட்டான், கியூபா, ஈரான், லிபியா, நார்த் கொரியா, சோமாலியா, சூடான், சிரியா, வெனிசுலா, ஏமன், அந்த மாதிரி 11 கண்ட்ரி மேல போட்டிருக்காங்க. 10 கண்ட்ரி மேல விசா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இப்போதைக்கு போட்டிருக்காங்க. 22 கண்ட்ரி மேல 60 நாள் அவகாசம் கொடுத்திருக்காங்க. அந்த செக்யூரிட்டி இஷ்யூலாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதுதான் இது வரைக்கும் வந்திருக்க டிராஃப்ட். இதற்கும் இந்தியாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனால் ரீசெண்ட் டைமா சமூக வலைத்தளங்களில் இந்தியா மேல டிராவல் பேன் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் பரவிட்டே இருக்கு. இந்தியா மேல எந்த ஒரு டிராவல் பேனும் இல்லைங்க. இன்னொரு விஷயமும் நான் தெளிவாக சொல்லிக்க விரும்புறேன். கிரீன் கார்டு அண்ட் விசா ஹோல்டர்ஸை டீபோர்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் நிறைய பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவுமே உண்மை இல்லை. டீபோர்டேஷன் எப்பயுமே நடந்துட்டு இருக்கு தான். ஈவன் வந்து லாஸ்ட் 4 years எடுத்துட்டீங்கனாலுமே பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் டீபோர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இப்போ அப்படி 1-2 நடக்கிறதையும் பூதாகரமா பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எந்தவித பயம் கொள்ள வேண்டாம். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு. நீங்க இங்க வேலை செய்றீங்க, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, விசா இருக்குன்னா நீங்க எந்தவித பயமும் கொள்ள வேண்டாம். அதே மாதிரி தான் நீங்க கிரீன் கார்டில் இருக்கும்போதும். ஸோ வளர்ந்தீங்களை நம்பி பயந்துட்டு இருக்காதீங்க. அதுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாக இதை வந்து அட்ரஸ் பண்ணது. அடுத்து வந்து இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினச்சேன். இப்போ எல்லாருமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன இங்கேருந்து ஊருக்கு போய் அங்கே என்னென்ன ரெஸ்டாரண்ட்டு ட்ரை பண்ணுங்கிற அளவுக்கு வந்து ரெடியாக வச்சுருக்காங்க கையில். ஸோ நிறைய பேர் என் ஃப்ரெண்டு பேசும்போது கூட நிறையா, நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஸ்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க, இல்லை ஐரோப்பா கண்ட்ரியில் ஸ்டாப் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அப்படி போகும்போது அந்த விசா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அது வந்து சிட்டிசன்ஷிப்பை பொறுத்து மாறும், எந்த கண்ட்ரி சிட்டிசன் அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ இங்கேருந்து போச்சல் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வந்து இன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. இன்றைக்கி பிரிட்டிஷ் ஏர்வேஸ் கம்மியாக இருக்குது, லண்டனில் ஸ்டாப் ஓவர் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ US சிட்டிசன்னா அவங்க ETA அப்ளை பண்ணியே ஆகும். ஸோ US சிட்டிசன், கனடா சிட்டிசன் 2 பேருக்கும் இல்லை அது? ஆமாம், US கனடியன் சிட்டிசன் வந்து ETA அப்ளை பண்ணணும். க்ரீன் கார்டு ஹோல்டரோ இல்லை மற்ற சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா, விசா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் இல்லைன்னா விசா அப்ளை பண்ணணும். UK விசா தனியாக அப்ளை பண்ணணும். இது ஷெங்கன் விசா கிடையாது, இது UK விசா செப்பரேட்டாக வரும். துபாய் ஸ்டாப் ஓவர் எடுத்தாங்கன்னா துபாய்க்கு வந்து ஆன் அரைவல் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து விசா கொடுப்பாங்க. அங்கே உள்ள அந்த ஃபீயை பே பண்ணி நீங்கள் வந்து ஸ்டாப் ஓவர் எடுத்துக்கலாம். துபாய், அபுதாபி எங்கே போனாலுமே வந்து மிடில் ஈஸ்ட்டில் வந்து ஆன் அரைவல் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் அண்ட் US பாஸ்போர்ட் நமக்கு விசா கிடச்சிரும். ஆமாம். ஸோ அதனால தான் நிறைய பேர் பார்க்கும்போது மிடில் ஈஸ்ட் போயிட்டு போகிறாங்க. ஓகே, இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, நம்ம முன்னாடி ப்ரிப்ரேஷன் தேவை. இதுவே வந்து ஐரோப்பா கண்ட்ரின்னு பார்க்கும்போது நீங்கள் UK ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஃப்ரான்ஸ்லாம் போகும்போது ஆன் அரைவல் இருக்கா, இல்லை ஃப்ரான்ஸ் நம்ம முன்னாடியே வந்து விசா எடுத்து வைக்கணுமா? ஸோ ஃப்ரான்ஸ், UK எல்லாமே வந்து விசா அப்ளை பண்ணியே ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரி, ரெஸ்ட் ஆஃப் த யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வந்து ஷெங்கன் விசா வந்துடும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாலே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சம்மர் ஹாலிடேக்கு இது வரைக்கும் இல்லைனா வந்து நீங்கள் ஐரோப்பா கண்ட்ரி பிளான் பண்ணுறது சான்ஸ் இல்லை, ஏன்னா வந்து அவ்வளோ டைம் இல்லை. வேறஸ் வந்து மிடில் ஈஸ்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். ப்ளஸ் சிங்கப்பூர் எப்படி ஒர்க் ஆகும் பிரகாஷ்? சிங்கப்பூருக்கு வந்து நம்ம ஆன் அரைவல் விசா வந்து கிடையாது, ஆனால் நம்ம ETA மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அங்கே ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, அது வந்து ரொம்ப டைம் எடுக்காதுல்ல? அது டைம் எடுக்காது, அது 1 வீக்லேயே கிடச்சிடும். இப்போ ஹாங்காங் கூட நமக்கு ஆன் அரைவல் கிடைக்குது. ஹாங்காங் வந்து ஆன் அரைவல் எடுத்துக்கலாம் இந்தியன் சிட்டிசன்ஸ்க்கு. இப்போ நல்ல ஆப்ஷன் இருக்குது, ஏன்னா நிறைய பேர் அந்த ஸ்டாப் ஓவர் எடுக்காங்க, எடுத்து 1 day 2 day அந்த ஊரை சுற்றி. ஏன்னா தனியாக அதுக்கு போட்டு நம்ம போக முடியாது. ஸோ போகிற போக்கில் ஒரு காட்டு காமிச்சிட்டு போயிடலாம் ஃபேமிலிக்கு அந்த சிட்டியை அப்படின்னு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதில் ஒன்றே ஒன்று அவங்க கவனிக்க வேண்டியது இருக்கும். சிலவங்க வந்து நம்ம டிக்கெட்டை பண்ணிவிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்க. மெயின் வந்து என்னென்னா ஸ்டாப் ஓவர் எடுக்கச்சில் கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். இப்போ துபாய் ஸ்டாப் ஓவர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஆலக்காட் மாதிரி பண்ணிக்கலாம். அங்கே போய் இறங்கிட்டு அப்புறம் ஹோட்டல் தேடுறது எல்லாமே பண்ணிக்க முடியும்.
சில யூரோப்பியன் வந்து உங்களுக்கு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா 1 வீக் ஸ்டே பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டூர் பேக்கேஜை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டிக்கெட்டை வந்து மேனேஜ் பண்ணணும். அப்போ வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ துபாய் டூருக்குமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்போ துபாய் டூர் ஹை எண்டும் இருக்குது, இந்த மிடில் லெவல் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ ஒரு 2 நாள் தங்குறாங்க, 2 பேர் தங்குறாங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து $280 மேக்ஸிமம் வரும், இன்க்ளூடிங் த ஹோட்டல் அகாமடேஷன் அண்ட் ஃபியூ சைட் சீயிங். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. இது நல்ல பாயிண்ட். நீங்கள் வந்து சிட்டிஆர் கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணும்போது அது கேட்டுக்கலாம். ஸோ அவங்க கொடுப்பாங்களா அந்த எவ்வளோ ஃபீஸ், ஏன்னா அதான் ரொம்ப முக்கியம். அதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுவோம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வருதா இல்லையான்னு. ஸோ அவங்க எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல. நம்ம அது டிக்கெட்டோட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கம்மி தான், ரொம்ப சீப்பராக தான் வருது ஆக்சுவலாக. இப்போ ஜூன் ஜூலைக்கெலாம் போனாங்கன்னா 4 பேர் போகிறதுக்கு வந்து அந்த துபாய் பேக்கேஜ் 4 பேருக்கு சேர்ந்து வந்து $1600 to $1800 வரும். 4 நாளுக்கு இன்க்ளூடட். பிரேக்ஃபாஸ்ட்டும் ஒரு ஃபியூ டின்னர்ஸ் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஹோட்டல்லேருந்து வந்துடும், இந்த லஞ்ச் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது கண்டிப்பாக வந்து நம்ம தனியாக ட்ரிப் போகிறது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் போகும். ஸோ இப்போ போகிற ட்ரிப்லேயே வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஓவர் வந்து அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்க முடியும். நீங்கள் வந்து சிட்டிஆர் ட்ராவல் வந்து காண்டாக்ட் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க எந்தெந்த ஊருக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணுறீங்கன்னு. உங்கள் பட்ஜெட்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ பாஸ்போர்ட் ரினியூவலாக இருக்கட்டும், ஓசிஐ ரினியூவலாக இருக்கட்டும், விசா பற்றி நிறைய சொன்னீங்க. ஸோ எங்கெல்லாம் நமக்கு விசா ஆன் அரைவலில் கிடைக்குது, எங்கெல்லாம் முன்னாடியே புக் பண்ணணும், எப்படி வந்து நம்ம பட்ஜெட்டை பிளான் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ உங்கள் டைமுக்கு. நன்றி பிரேம். சிட்டிஆர் ட்ராவலில் 4% ஃப்ளைட் ஃபேரில் டிஸ்கவுண்ட் தராங்க. செம்ம டீல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க வெப்சைட் போனால் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணதுக்கான பிளாக்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ளீனான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓசிஐ ரினிவல்லேருந்து, விசாலேருந்து, டிரான்சிட் விசாலேருந்து, இடிஐலேருந்து எல்லா விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்க்கும்போதும் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் தெரிய வரும். இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றி.